திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். பாசுரம். இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க. வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு. உலகை மூடிய காரிருள் கலைந்தது, பல வகை நிறங்களை கதிரவன் அளித்தது. மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது, அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே. உம்மையே சிக்கென பற்றுவோம் கிறிஸ்துவே, உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே. எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே. எம் குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக. உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுக. ஆமீன். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்குத்தாமே இருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி பெருமலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. உம் இறக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அன்னவர் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு மேல தாளங்களுடன் பண் இசையுங்கள். அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள்.
அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீ பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகள் உம் திருமுன் மெழுகு போல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீ இரக்கம் காட்டுகின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீ பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர். உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அவர் அடிபணிய செய்தார். அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தோபித்து நூலிலிருந்து வாசகம். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு. ஞானிகளிடம் அறிவுரை கேள். எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். உம் வார்த்தையினால் எனக்கு வாழ்வளிப்பீர். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். முதல் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலக வழக்கிலிருந்து ஓர் எடுத்துக்காட்டு தருகிறேன். மனிதர் முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை யாரும் செல்லாத ஆக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது. வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டன. பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்றும் இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் வழிமரபினருக்கு என்றும் உள்ளது. அந்த வழிமரபினர் கிறிஸ்துவே. என் கருத்து இதுவே. கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை 430 ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாதாக்கிவிட முடியாது. அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் உரிமை பேறு கிடைப்பதாயிருந்தால் அது வாக்குறுதியால் தரப்படுவது இல்லை என்றாகிறது. ஆனால் கடவுள் அதை ஆபிரகாமுக்கு வாக்குறுதியின் வழியாகவே அருளினார். அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன? குற்றங்களை எடுத்து காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது. வானதூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது. நேரிடையாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரிடையாய் செயல்பட்டார். அப்படியானால் திருச்சட்டம் கடவுளின் வாக்குறுதிகளுக்கு முரணானதா?
ஒருபோதும் இல்லை. வாழ்வு அளிக்க வல்லதொரு சட்டம் தரப்பட்டிருந்ததால் அந்த சட்டத்தின் வழியாகவே மனிதர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழி துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்போது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணையரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறு எனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கின்றீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். நான் சொல்வது இதுவே: தந்தையின் சொத்து அனைத்திற்கும் உரிமை உடையோர் சிறியவராய் இருக்கும் வரை அவர்களுக்கு அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அவ்வாறே நாமும் சிறுவர்களாய் இருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு நம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அம்ப்ரோஸ் எழுதிய கடிதம். நாமே இறைவனின் உரிமையாளர்கள், கிறிஸ்துவின் உடன் உரிமையாளர்கள். நமது பாவ இயல்புள்ள செயல்களை ஆவியினால் சாவிற்கு உட்படுத்தும் ஒருவன் வாழ்வான் என்கிறார் அப்போஸ்தலர். இது வியப்புக்குரியதல்ல. ஏனெனில் இறைவனின் ஆவியை பெற்றுள்ள ஒருவன் இறைவனின் குழந்தையாகின்றான். இது எந்த அளவிற்கு உண்மை என்றால், இறைவனின் குழந்தையான அவன் அடிமைப்படுத்தும் ஆவியை பெறாமல் நம்மை பிள்ளைகளாக்கும் ஆவியையே பெறுகின்றான். எவ்வாறு எனில், நாம் இறைவனின் பிள்ளைகள் என்று தூய ஆவி நம் ஆவிக்கு சான்று பகர்கின்றார். தூய ஆவியின் சாட்சியம் இதுவே. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் நாம் வாசித்தது போல், நம் இதயங்களில் அவர் அப்பா தந்தாய் என்று கூவி அழைக்கின்றார். நாம் இறைவனின் பிள்ளைகள் என்னும் உண்மைக்கு இன்னொரு சாட்சியமும் உள்ளது. நாம் இறைவனின் உரிமையாளர்கள், கிறிஸ்துவோடு உடன் உரிமையாளர்கள். கிறிஸ்துவின் உடன் உரிமையாளரான ஒருவன் கிறிஸ்துவோடு மாட்சிமைப்படுத்தப்படுகின்றான். அவரோடு மாட்சியுறுபவன் அவருக்காக துன்புறுவதால் அவரோடு துன்புறுகின்றான். துன்பத்தில் நம்மை ஊக்குவிப்பதற்காக சின்னப்பர் நம் துன்பங்களெல்லாம் நம்மில் வெளிப்பட இருக்கும் உன்னத வெகுமதியோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு சிறியவையே என்று கூறுகின்றார். வர இருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நம் உழைப்பனைத்தும் தகுதியற்றவையே. இறை சாயலை நாம் மீண்டும் பெறுவோம். அவரை முகமுகமாய் காணும் பேற்றினை பெற தகுதியடைவோம். இறைவனது பிள்ளைகளின் வெளிப்பாட்டை படைப்பனைத்தும் ஆவலாக எதிர்நோக்குகின்றது என கூறுவதன் மூலம் வரவிருக்கும் வெளிப்பாட்டின் மகத்துவத்தை இன்னும் அதிகமாக அவர் உயர்த்துகின்றார். படைப்பு இப்பொழுது விரக்திக்கு கண்டனப்படுத்தப்பட்டது என அவர் கூறுகின்றார்.
அது தன் விருப்பத்தினால் இவ்வாறு இல்லை, மாறாக அவரது நம்பிக்கையில் வாழ்கின்றது. அதன் நம்பிக்கை கிறிஸ்துவே. அவரது ஊழியத்தின் அருளிற்காக அது காத்திருக்கின்றது, அல்லது இறைவனது பிள்ளைகளின் மாட்சிமிகு சுதந்திரத்தில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அழிவின் பிடியினின்று அது விடுதலை பெறும். இவ்வாறு அவர்களது மாட்சிமை வெளிப்படும்போது படைப்பினாலும் இறைவனின் பிள்ளைகளினாலும் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரே சுதந்திரம் இருக்கும். இருப்பினும் இவ்வெளிப்பாடு தற்காலத்தில் தாமதப்படுத்தப்பட்டாலும் சுவீகாரம் மற்றும் மீட்பின் மகிமையை படைப்பனைத்தும் பெருமூச்சோடு எதிர்நோக்குகின்றது. அந்த மீட்பின் ஆவியோடு அது ஏற்கனவே பிரசவ வேதனையில் உள்ளது. விரக்தியின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட அது ஆவலாய் உள்ளது. பொருள் தெளிவாய் இருக்கின்றது. சுவீகார பிள்ளைகளின் எதிர்பார்ப்போடு ஆவியின் முதற்கனிகளை கொண்டுள்ளோர் பெருமூச்சு விடுகின்றனர். பிள்ளைகளின் இந்த சுவீகாரம் படைப்பின் முழு உடலிற்கும் உரியது. அது அப்போது ஒரு இறைமகனைப் போல் இருக்கும். இறைவனது நித்திய நன்மைத்தனத்தை முகமாய் காணும். நீங்கள் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் வாசிப்பது போல், அப்பா தந்தாய் என்று ஆவி கூவி அழைக்கும் போது பிள்ளைகளின் சுவீகாரம் ஆண்டவரின் ஆலயத்தில் பிரசன்னமாய் உள்ளது. ஆனால் இறைவனின் முகத்தை காணும் தகுதியை பெற்ற அனைவரும் அழியாமைக்கும் மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் உயர்த்தப்படும்போது அது நிறைவாய் இருக்கும். அப்போது நமது மனிதத்தன்மை அது உண்மையாகவே மீட்கப்பட்டது என அறிந்து கொள்ளும். எனவே இங்கனம் கூறுவதில் சின்னப்பர் மாற்றியுறுகின்றார். நம்பிக்கையினால் நாம் மீட்கப்பட்டோம். விசுவாசத்தை போன்று நம்பிக்கையும் மீட்கின்றது. ஏனெனில் விசுவாசத்தை குறித்து இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, உன் விசுவாசம் உன்னை மீட்டது. ஆயரான புனித அம்ப்ரோஸ் எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் உமது இரக்கத்தை எமக்கு காட்டியறலும், உமது உடன்படிக்கை நினைவு கூர்ந்தரலும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியறலும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையின் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார்.
குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எனக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். மன்றாட்டுகள். நம்மை தம் சகோதர சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை. எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். பாஸ்கா புது வாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும். அதனால் உமது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றாக உள்ளது. இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் புதுப்பித்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உம்மையே காண கற்றுத்தாரும். துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள துணை புரியும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக. மன்னிக்கும் மனப்பான்மையையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எம் மீட்பராகிய கடவுளை, திருமுழுக்கு அருளால் நீர் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர். நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை புரிந்தருளும். இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக. ஆமீன்.